ஆசீர்வதிப்பார், நாமும் பாக்கியவான்களாக இருப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தரித்திரருக்கு சுவிசேஷம். சொல்லுங்க பாப்போம். தரித்திரருக்கு சுவிசேஷம். யார் இந்த தரித்திரர் என்று நான் பார்த்தேன். தரித்திரன்னா சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, ஏழைகள் அப்படியானா கிடையாது. அப்ப அவங்களுக்கு மட்டும் இயேசுவா? பணக்காரங்களுக்கு இயேசு இல்லையா? அல்லேலூயா. தரித்திரர் இயேசு கிறிஸ்து இங்க யாரை சொல்லுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே தரித்திரர் என்று வாசிக்கும் போது லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 19, 20ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 19, 20 என்ன சொல்லுகிறார்? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்றார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே அநேக பேய் பிடித்தவர்களை, பிசாசு பிடித்தவர்களை இயேசுவிடத்துல கொண்டு வராங்க. அநேக நோயாளிகள் வந்து அவரை தொட்டா நம்ம நோய் குணமாகும் என்று சொல்லி அவரை தொடுவதற்காக முற்படுறாங்க. அநேகர் ஒரு வார்த்தையை கேட்க ஓடி வந்து இயேசுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்க தன் பிரயாசத்தை செலவு பண்றாங்க. கர்த்தர் நம்மகிட்ட பேச மாட்டாரா என்று சொல்லி சத்தியத்தை கேட்க முற்படுறாங்க. இவர்களை பார்த்துதான் சொன்னார், இவர்கள் தரித்திரர் என்று சொல்லி. யார் பிசாசோடு பேய்களோடு நாம் இருக்கிறோமோ நாம் தரித்திரர். அல்லேலூயா. யார் பலவீனத்தோடு நோயாளியாக இருக்கிறோமோ நாம் தரித்திரர். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல பணக்காரங்க யாரு? யாருமே இல்லை. எல்லாருமே பேய்களோட தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா மனிதர்களுக்குள்ளும் பிசாசு இருக்கிறது. தலையை விரிச்சு போட்டு இப்படி ஆனா தான் பேய் கிடையாது. அல்லேலூயா.